அன்பின் சகோதரர்களே, உங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று ஆன்மாவை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஆன்மா என்றதும் நமக்கு வருவது என்னன்னு சொன்னால், ஆன்மா ஆண்டவரின் சாயல். இப்படி மறைக்கல்வியிலே கற்றிருக்கின்றோம். அதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், இந்த சாயல் என்ற சொல் பிம்பம் என்று பொருள்படும். ஆனால் அதைவிட நிழல் என்று சொல்வதே சிறந்தது. ஆண்டவரின் நிழல், வானக தந்தையின் நிழல், இதுவே என்னுடைய ஆன்மா. நிழல் என்றதும் அந்த நிழல் யாருடையது என்பதை காட்டுகின்றது. ஒருவருடைய நிழல் அவரைப் போலவே இருக்கும். ஆகவே வானக தந்தையின் நிழல் என்னுள் இருக்கும்போது, என் ஆன்மாவாக வரும்போது அவரே அந்த ஆன்மாவாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆன்மா வானக தந்தை தான், அவருடைய நிழல்தான் என்றால், நான் அவரை வெளியே தேடும் முன் எனக்குள்ளே அவர் இருக்கின்றார் என்பதை நான் கண்டுகொள்கிறேன். ஆகவே எனக்கு உடலிலே உள்ள அனுபவங்கள் இப்போது ஆன்மாவில் உள்ள அனுபவங்களாக எனக்கு மாறுகின்றன. கடவுளை எப்போது, வானக தந்தையை எப்போது நான் என்னுடைய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன்? ஆன்மாவின் அனுபவம், அதாவது உடலின் செயல்களை கொண்டு உடலை அறிவது போல ஆன்மாவின் செயல்களை கொண்டுதான் இந்த ஆன்மாவை அறியலாம். இந்த ஆன்மாவின் செயல்கள் என்ன? அவை தொட்டு பார்க்கக்கூடியதாக இராது, ஆவிக்குரிய தன்மையாகவே இருக்கும். சொல்லப்போனால் உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம், ஒற்றுமை, சமாதானம் என்று அடுக்கிக் கொண்டே இந்த ஆன்மாவினுடைய செயல்கள் நமக்கு தெரிய வரும். சாதாரணமாக பார்ப்போம். உண்மை என்ற சொல், அதை எடுத்தால் உண்மை என்றால் என்ன? இந்த கேள்வியை பிலாத்து இயேசுவிடம் கேட்டான். இயேசு அவனுக்கு பதில் சொல்லவில்லை, ஏனென்றால் அவனுக்கு விளங்காது. உண்மை என்றால் என்ன? உண்மை என்பது நன்மையே உண்மை. எது எது நல்லதோ அது உண்மை, எது எது கெட்டதோ அது தீமை. ஆகவே நன்மையின் மொத்த உருவம் வானக தந்தை தான். ஆகவே வானக தந்தை அப்பா என்பவர் அந்த நன்மைத்தனத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும்போது, அந்த உண்மை எனக்குள்ளே இருக்கின்றதென்றால் அது வாயிலே வரும்போது வாய்மை என்று வரும். வாய்மை என்றால் உண்மை என்பது பொருள். ஆகவே நல்லதை நான் பேசும்போது அது உண்மை, அது ஆன்மாவுக்குரியது. அந்த நன்மையை நான் செய்யும்போது, சொல்லும்போது அது வாய்மை, செய்யும்போது அது நேர்மை. ஆகவே அது குறுக்கு மறுக்காக போகாது, நேர்கோட்டிலே செல்லும். ஆகவே உண்மை உள்ள நான் என்னுடைய ஆன்மாவின் வாழ்விலே நேர்மையாக செல்வேன். அதற்கும் இதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டேன், பொய் புரட்டுக்கு சாஞ்சு கொடுக்க மாட்டேன். உண்மையானது நேர்மையானதுக்காக நேராக செல்வேன். அதனால் அது நேர்மை. ஆகவே இந்த ஆன்மாவினுடைய செயல், முதற் செயல் அந்த உண்மை என்ற வாய்மையும் அந்த நேர்மை என்ற செயலும் தான். இதில் இருந்து பல செயல்கள், உண்மைகள் எல்லாம் வெளிவரும். ஆன்மாவுக்குரிய வழிகள், ஆன்மாவிற்குரிய செயல்பாடுகள் இந்த விதத்திலே இருந்து வெளிவரும் போது ஆன்மீகம் எனக்குள்ளே இருப்பதை நான் கண்டுகொள்கிறேன்.
ஆகவே என்னுடைய மனத்தை நான் எங்கே செல்கின்றேன்? உடலிலே இருந்து சாய்த்து விடுகின்றேன், திருப்பி விடுகின்றேன், மனம் திரும்பி விடுகிறேன். உடல் பக்கமாக இருந்த மனத்தை நான் இப்போது இங்கே பாரப்பா, அங்கே நான் இல்லை, இங்கே வா என்று அந்த ஆன்மாவின் பக்கமாக திருப்பி விடும்போது மனம் மாறுகின்றேன். உலக போக்குகளுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளாமல் அவற்றிலிருந்து விடுபட்டவராக நான் ஆன்மாவின் பக்கம், உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், அன்பின் பக்கம், தியாகத்தின் பக்கம் என்று என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கின்றேன். இவ்வாறு மாறிய நான் உறுதியாக நிலை கொள்ளும் போதுதான் என்னுடைய ஆன்மீகத்திலே நான் வேரூன்றுகிறேன். இல்லை என்றால் நான் திரும்பவும் அங்கே போய் விழுந்து விடுவேன். நான் ஆன்மீகத்தில் ஆழமாக இல்லை என்றால், பிடிவாதமாக இல்லை என்றால், வானக தந்தையை பிடித்து கொண்டு இல்லாதிருப்பேன் என்றால் நான் விழுந்து விடுவேன். எங்கே? திரும்பவும் இந்த பற்றுகளுக்குள்ளே போய் பதுங்கிக் கொள்வேன். இரண்டு பக்கமும் நான் வாழ முடியாது. இன்றைக்கு பற்றுகளுக்குள்ளே, நாளைக்கு கடவுளுக்குள்ளே என்று என்னை நான் ஏமாற்றி வாழ முடியாது. நான் ஒரு நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும். என்னுடைய ஆன்மீகம் ஆன்மாவின் பக்கம் என்றால் வானகத் தந்தை அப்பாவினுடைய அந்த வழிமுறைகளுக்குள்ளே தான் நான் இருப்பேனே தவிர இவற்றையெல்லாம் நான் தகர்த்து விடுவேன், தவிர்த்து விடுவேன். சிறப்பாக இந்த பணப்பற்று, இந்த பணப்பற்று என்ற அந்த புதைகுழிக்குள்ளே விழுந்து விட்டால் எழும்புவது கடினம். பணம் தேவை. எதற்காக? அது நம்முடைய தேவைகளுக்காக மட்டும். சேர்த்து வைப்பதற்கும், ஒதுக்கி வைப்பதற்கும், பெருக்குவதற்கும், பெருக்கி கொண்டு போவதற்கும் அல்ல. அது ஆண்டவருடைய சொத்து. அவருடைய பணிக்காக, அவருடைய ஆட்களுக்காக அவையெல்லாம் பகிரப்பட வேண்டிய நிலையிலே அந்த பணம் உண்டு. அது பதுக்கி வைக்க வேண்டிய சொத்து அல்ல, பகிரப்பட வேண்டிய சொத்து. அப்போதுதான் ஆன்மீகம் வரும். பணத்திலும் அப்போதுதான் ஆன்மீகம் தோன்றும். இல்லையேல் பணமே பசாசாக மாறிவிடும். அது என்னை சாக்கடையில் கொண்டு போய் புதைத்து விடும். இவ்வாறாக இந்த ஆன்மீக வாழ்விலே நாம் அங்குமிங்குமாக இழுக்கப்பட்டு கொண்டே செல்வோம். எங்கே இழுக்கப்பட்டாலும் நாங்கள் இருக்க வேண்டிய இடம் ஆன்மா என்பதனால் அந்த ஆன்மாவினுடைய கட்டுப்பாட்டினுள்ளே நான் செல்லும்போது என்னுடைய இந்த மனப்போக்கு மாறி நான் ஆண்டவர் பக்கமாகவே எப்போதும் நிலை கொண்டிருப்பேன். உதாரணமாக பார்க்க போனால், மனம் திருந்திய, மனம் மாறிய மகன் தந்தையை விட்டு பிரிந்து போனான். உலகப் பற்றுகளுக்குள்ளே அவன் சிக்கிக் கொண்டான். அவன் தனித்திருக்கும்போது அதை உணர்ந்து கொண்டான். திரும்பி வந்தான். தந்தையிடம் திரும்பி வந்தவன் மீண்டும் தந்தையை விட்டு பிரியாமல் அவரோடையே இருந்தான். இது ஒரு மனமாற்றம். ஆன்மீகத்தின் அடித்தளமாக அது அவனுக்கு இருந்தது. இதே போன்றுதான் சக்கேயு. பெரிய பணக்காரன், கொள்ளைக்காரன், கொள்ளையடித்தவன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இயேசுவை பார்க்க விரும்பினான். அப்போது இயேசு அவனை பார்த்தார். பார்த்தவுடனே அவன் திரும்பினான். இந்த காசு தேவையே இல்லை, எங்கெங்கே யாரிடம் கொள்ளையடிச்சனோ கொடுத்து முடித்து விடுவேன், எனக்கு ஒரு சதமும் வேண்டாம். பற்றுக்களிலிருந்து விடுபட்டான், பணப்பற்றிலிருந்து விடுபட்டான். இயேசுவை பற்றி கொண்டான். அவனுக்கு அதுவே வாழ்வு, அதுவே ஆன்மீகம். இந்த விதமாக நாம் வாழும் போது நமக்கு விவிலிய அனுபவங்களை காட்டி அவர்கள் வாழ்ந்த முறைகளை நாமும் வாழும்போது ஆன்மீகம் நமக்குள்ளே வரும். இதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. அடுத்த பாடத்திலே உங்களை சந்திப்போம். வணக்கம்.